பில்லு ஆமா சரி கற்ப அருகு இப்படி பில்லு காப்பு செய்து போட்டு சீமந்தம் என்பது அதாவது புளி ஊத்தி கட்டுறது என்ன பண்றது புளி கட்டுறதா புளிச்சோறு கட்டுறது அதுக்கு பேர் கட்டி சாதம் சரி கட்டுப்ப வளைகாப்பு என்னென்னமோ பண்றாங்க ஆமாங்க 27 சாப்பாடுங்க அதுதான் சீமந்தம் சீமந்தம் தாய் வீட்டு சீதனம் கர்ப்பிணி பெண்ணுக்கு சீமந்தம் செய்தார் அப்படி சீமந்தம் செய்து எனக்கு வந்த தாய் வீட்டார் சீமந்தத்தை முடித்து அப்பால் சென்று இருந்தா எனக்கு இக்கது நேர்ந்திருக்காது எனக்கு ஆமா எங்க போனாங்க முடித்து தாயுடன் பிறந்த தாய் மாமன் தாய் கூட தங்கினான் தாய் கூட தாய் சொல்றாங்க அண்ணா எனக்கோ கற்பவதியாகி எனக்கு கட்டி சாதம் வருதுனால என் கண்ணுக்கு நித்திரம் வரல கண்ணுக்கு நித்திரம் வரல நித்திரையாகல அதனால ஏதாயிலும் ஒரு கதை இருந்தா சொல்லுங்க ஏதாயிலும் ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு என் தாய் அப்ப சொல்றாரு தாய் மாமன் தங்கா எனக்கு என்ன கதை தெரியுது அப்படின்னு சொல்லிருந்தா எனக்கு இருக்காது அப்படி சொல்றாரு நான் எக்கதை சொல்லட்டும் எந்த கதைய சொல்லட்டும் பட்ட கதையை சொல்லட்டா படப்போகும் கதையை சொல்லட்டா அப்படிங்கிறாரு யாரு தாய் மாமன் அப்ப என் தாய் சொல்றாங்க அண்ணா நீ பட்ட கதையும் நான் அறிந்தவன் பட போற கதையும் அறிய போறவன் தான் அதனால உனக்கு இருக்குது அவதாரம் யாரும் அறியாத அவதாரத்தை கதையா சொல்லுங்க நான் அதை கேட்கறேன்னு சொல்றாங்க எங்க தாய் அவர் யார் தெரியுமா அவர் தான் ஸ்ரீமந்த கண்ணன் ஸ்ரீமந்த கண்ணன் ஆமா அவர் அவதாரத்தை எடுத்து முடித்தா படிப்படியா படிப்படியா செங்கல் படியா கதையை கதை அவ அவதாரத்தை எல்லாம் சொல்லுகிறான் ஒரு கதை கேட்டார் தாய் மறுகதை கேட்டார் தாய் மற்றொரு கதைகள்லாம் உறங்கி விட்டோம் மூன்றாவது கதையில உறங்கிட்டாங்க அப்படி பார்த்து சரி யோசித்து தாய் மாமன் கதை சரி தவறாம கேட்க வேண்டும் தாய் மாமன் கதை தவறாம கேட்க வேண்டும் வீணாக கூடாது என்று சொல்லி இந்த கதையை சரி தாய் அங்கத்திலே இருந்து அப்படி ஒன்று விடாமல் கேட்டு தாய் மாமா அங்கத்தில் இருந்து கதை தவறாமல் கேட்டு அப்படி பொழுது விடிந்தது கதை முடிந்தது சரி தங்கா கதை நன்றாக இருந்ததா அம்மா என்று கேட்கிறார் நன்றாக இருந்தது அண்ணா என்று சொல்லியிருந்தால் எனக்கு இருக்கிறது நேர்ந்திருக்காது சரி அண்ணா என்ன சொன்னாங்க இதுவரை கதையா ஒரு கதை கேட்டேன் ஒரு கதை கேட்டேன் மற்றொரு கதைக்கெல்லாம் உறங்கி விட்டேன் என்கிறார் தாய் அப்படி அப்பதான் யோசித்தார் யார் மாமன் யாரும் இல்லாத இடம் யாரும் இல்லாத இடம் இந்த இடத்துல இந்த கதை யாரு கேட்டிருக்க வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறார் ஞானத்தால சரி யாரும் கேட்டிருக்க முடியாது தங்கை வயிற்றிலே உள்ள அந்த சிசு தான் அந்த கதையை கேட்டிருக்கோம் சிசு அப்படி அப்படி என்று யோசித்த கண்ணன் தங்கா 10 மாதம் சென்ற பிறகு கர்ப்பவலி ஏற்பட்டால் வேதனை ஏற்பட்டால் என்னை தோத்திரம் செய் நல்ல மருத்துவ பாட்டியாக நான் அனுப்புகிறேன் கண்ணன் ஆஹா 10 மாதம் சென்றது என் தாய் நாக கண்ணுக்கு 3 நாள் 6 பொழுதாக கர்ப்ப வேதனை வலி ஆமா அப்படி சுற்றுமுற்று பார்த்தா யாரும் அறியாத அண்ணா அண்ணா கர்ப்ப வேதனை என்னால தாங்க முடியல அப்படி என்று அழுகிறார் என் தாய் அப்ப வரா தள்ளாடி தட்டு மாறி தட்டி ஊனி வரா மருத்துவ பாட்டி மருத்துவச்சி யாரு தாய்க்கு மருத்துவம் பார்க்க நல்லாடி தடுமாறி தடு ஊனி வருகிறாளே அந்த மருத்துவ பாட்டி என் தாய்க்கு மருத்துவம் பாக்குறாங்க என் தாய்க்கு மருத்துவம் பாக்குறாங்க அப்ப ஒரு குழந்தை பிறந்தால் அது எப்படி பிறக்கும் குழந்தை பிறந்தால் எப்படி பிறக்கும் தாய் அங்கத்திலிருந்து ஜனனமாகும் விதம் என்ன முதல்ல தலைதான் வரும் ஐயா ஒரு குழந்தை பிறப்பதாயினும் குழந்தை எப்படி ஜனனமாகும் முதல்ல தலைதாங்க வெளியே வரும் என்ன தலை மண்டங்க ஒரு குழந்தை ஜனனமாகிற போது கரம் இது கரம் சிரம் இந்த கரம் விடை கொடுக்கும்
திற வெளியே வரும். ஆமா அப்படி நானும் கரம் சிறந்தான் முன்னே விட்டேன். என்பதாக பார்த்தால் அருகில் இருப்பது மருத்துவ பாட்டி. மருத்துவ பாட்டி அல்ல, என்ன கொல்ல வந்த மாத்தான். என்ன கொல்ல வந்த மாத்தான் அது. மருத்துவ பாட்டியாக வந்ததே அந்த கண்ணன் தான் கொண்டு வந்திருக்கான். கண்மரவு கத்தி கண்மரவு கத்தி அதுதான். அதுக்கு அப்பால் போன மருத்துவ பாட்டிகள் எல்லாம் இந்த கம்பர கத்தி இருக்குது, கம்பர கத்தி எடுத்துட்டு போவாங்களாம். அந்த கண்மரவு கத்தியால சிரத்தை விட்டால் துண்டிப்பார், சிரத்தை விட்டால் தயாராக இருக்கிறார். அதனால நான் என்ன செய்தேன், சிரத்தை இழுத்தி அடித்தேன், பல்ட்டி அடித்தேன், முன்பதாக காலை விட்டு முன்பதாக அருகிலே இருந்த மருத்துவ பாட்டியை கேட்டு உழைத்தேன். அப்பால் புரண்டு விழுந்தான். அப்பொழுது அருகிலே இருந்த கண்மரவு கத்தி எடுத்து கண்மரவு கத்திய எடுத்துக்கொண்டு ஓடினேன் ஓடினேன் உபலாயம் ஓடினேன். உபலாயமலை அப்படி அன்று முதல் இன்று வரை இந்த உபலாயத்தில் வசிக்கிறேன். இருக்கிறீங்க. ஓ, இப்படிதான் இருக்கிறீங்களா? சரி சரிதானா? ஒத்துக்கிட்டியா? இப்போ ஒத்துக்கிட்டேன். இனிமே சம்பளம் கொடுத்துருவாங்க. ரைட், வா போலாம். எங்க பாருங்க, ஊட்டி போலாமா? இந்த உபலாயம் சென்ற பச்சை உதரத்தோடு பிறந்து உபலாயம் சென்ற இந்த அரவப்பால நான் எப்படி உயிர் பிழைத்தேன், எப்படி உயிர் வாழ்ந்தேன். குழந்தை தாய்ப்பால் தாளாட்டி தாவி வளர்த்தணும். ஆமாங்க, மகாராஜா அப்படியாகிறோம். பிறந்த உடனே உபலாயமலை வந்துட்டீங்களே, சாப்பாடு சாப்பாட்டுக்கு என்ன? பச்சை உதரத்தோடு வந்த இந்த குழந்தை நான் எப்படி உயிர் பிழைத்தேன், யாரால் உயிர் பெற்றேன்? யார் வளர்த்தி வாரமாக்கினார்கள்? நான் யாரால் வளரப்பட்டேன்? யானை பால் கொடுக்க, யானை பால் கொடுக்க, அன்னபட்சி தாளாட்ட, சரி, சிங்கம் பால் கொடுத்தா சிறுத்தை தாளாட்டும், சிங்கம் பால் கொடுத்தால் சிறுத்தை தாளாட்டும், நாக கொடை பிடிக்க எனக்கு நல்ல பாம்பு தாளாட்ட, நாகம் கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட, சரி, இப்படி வளர்த்து உள்ள மிருகங்கள் பால் அருந்தி மிருகத்தோடு மிருகமாக வளர்ந்த ஆளாகினேன் தரப்பாளன். மேல
அப்படி சரிதானே? சரிங்க. போதுமா? போதுங்க. ஒத்துக்கிட்ட? ஒத்துக்கலாம். சரி ரைட்டு. ஏகப்பட்ட நேரம் ஆகி போச்சுடா. இந்த உம்பளாய மலையில எனக்கு என்ன வேலை? கிழக்கே உதயகிரி, கிழக்கே கிழக்கே அமரகிரி, அஸ்தகிரி, அஸ்தகிரி, கிழக்கே உதயகிரி, மேற்கே அஸ்தகிரி, உதயகிரிக்கு ஒரு கால், அஸ்தகிரிக்கு ஒரு கால். இக்காலை வைத்து கொண்டு வந்தேனே கண்மரோ சக்தி. இந்த கண்மரோ சக்தியால என் தொடைய சாணக்கல்லாக வைத்து தொடையை வைத்து தீட்டண்டா. ஏன் தீட்டுகிறேன்? உதயகிரிக்கு ஒரு கால், அஸ்தகிரிக்கு ஒரு கால் ஏன் வைக்கின்றேன்? யார் சென்றாலும் அடியில தான் போகணும். யார் சென்றாலும் அடியில போகணும். எதுக்கு அடியில? காலுக்கு அடியில. எதுக்கு அடியில? காலுக்கு அடியில. இந்த கால் அடியில தான் யார் சென்றாலும் போக வேண்டும். ஆனா சரி, அனைவரும் சென்றாலும் இந்த மறுமுறை கெட்டானே எமது மாமன் கண்ணன் அவர் வந்தா சரி இதுக்குள்ள போத மாட்டான். காலு கடியில போனா அவருக்கு கேவலம். ஆமா, ஏன்ற கடவுள் இல்லையா? அதனால எட்ரா காளையம்பார் யாராம்பாய், நான் தான் கண்ணம்பாரு. அப்ப எனக்கு கத்திக்கு என்ன வேலை? காச்சக்கு 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 என்ன கொல்ல வந்தானே கண்மணி கத்தி அக்கத்தியானே அவனை கொல்ல வேண்டும். இதுதான் என் வேலை. என்ன கொண்டு விடாதீங்க. என் பொண்டாடி நான் ஒரே ஒரு பிரச்சனைங்க. அப்ப மற்றவர்கள்லாம் ஒரு பிரச்சனை தானா? பல பேரும் இருந்தாலும் சரி கடமை செய்ய வேண்டும். கடமைய செய்ய வேண்டும். அதனால இப்ப யாரா மலை மேல? யார மலை மேலையா? மலை மேல. மலை மேல ஏறணும். ஆமா சரி. இருந்தாலும் சரி, இந்த புண்ணிய மண்ணில பிறந்து வாழ்ந்து வளர்ந்துட்ட அருமை சொந்தங்கள் சரி கெட்ட கதையாயினும் முற்றிலும் கேட்க வேண்டும். கெட்ட கதையாயினும் முற்றிலும் கேட்க வேண்டும். கேட்க வேண்டும். அப்படி என்று கூச்சல் குழப்பம் இல்லாமல் சரி அமது காத்து அமர்ந்து ரசித்திருக்காங்களே சரி அவர்களுக்கும் இன்னும் கலையை கற்றுள்ள அந்த மாமேகளுக்கும் நமக்கு இந்த பாப்பாத்தி காட்டிலே வாய்ப்பு கொடுத்த சரி நல்ல உள்ளங்கள் அவர்களுக்கும் சரி மீண்டும் 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 மனமார்ந்த உள்ளம் கனிந்த சரி நெஞ்சார்ந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். உபலாய மலை உயரமாக ஏறலாம்.